வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரக்காயில் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 2 வெங்காயம், 1/4 பீஸ் சுரக்காய் தோலெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு 5-6 மிளகு, அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 பாதாம் வெந்நீரில் போட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல நாம். சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் பூண்டு, சுரக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாதாமையும் சேர்த்துருவோம். ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வெந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் அடங்கிடுத்து, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறி எடுத்தேன். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னு வந்துடுவோம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை மாற்றிடுவோம். பாத்திரத்தில் விட்டாச்சு. ஸோ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டுருவோம். இன்னும் உப்பு போடலை, உப்பும் சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள், சூப்பு நல்லா கொதிச்செடுத்து, ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். மிளகு பொடி லேசாக மேலாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுரக்காய் சூப் ரெடி ஆகிருக்கு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மைதா ரொட்டி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன அளவுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தொட்டுக்கிறத ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அது மாதிரி வெங்காயம்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான உப்பு. இப்போது இதை விப்பரில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இப்போ விப்பரில் ஓட்டினாலே போதும். விப்பரில் ஒரு 2 வாட்டி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், குறைன்னு அரைச்சிக்கோம். பாருங்கள், நம்மளுடைய சம்பல் ரெடி ஆகிடுது. இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 2, நீங்கள் தேங்காய் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் 2 இல்லை 3 தான் சேர்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மைதா ரொட்டிக்கு பிசைஞ்சிக்கலாம். இது மைதா மாவில் தான் பண்ணணும். நீங்கள் கோதுமை மாவில் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. கோதுமை மாவில் பண்ணால் நல்லாவே இருக்காது. ஸோ மைதா மாவில் தான் பண்ணணும். நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர்லாம் விடணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மல் தண்ணி விட்டு பிசைஞ்சாலே போதும். பச்சை தண்ணி விட்டு பிசைஞ்சாலே போதும். வாழை இலையில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது அப்படியே தட்டிடலாம். கல் காஞ்செடுத்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எடுத்துடுவோம். ஸோ நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மைதா ரொட்டி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சம்பல் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம்.
இன்றைக்கி மசாலா டீ தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு 3-4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். ஸோ முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம்.